பிள்ளைங்களா, உங்கள பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், ஜீசஸ் பர்த் ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு வரல. இன்னைக்கும் நான் உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் உனக்கு நான் சொல்ல போகிறேன். யார் தெரியுமா அது? அவர் தான் இந்த கதையில் வில்லன். எப்படி எல்லா கதையிலும் ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாம் இருப்பாங்களோ, அதே மாதிரி ஜீசஸ் பர்த் ஸ்டோரியிலையும் ஒரு மிக முக்கியமான வில்லன் இருந்தார். அவர் யார் தெரியுமா? யூதய தேசத்தின் ராஜா. யூதய தேசத்தில் உள்ள பெத்லஹேமில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த தேசத்துக்கு ராஜாவாக தான் ஏரோது இருந்தார். எஸ், கிங் ஹேரோட். ஏரோது ராஜா அப்படின்னாலே மிகவும் அதிகாரமும் பலமும் வாய்ந்த ஒரு ராஜா அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? ஆமாம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக வானசாஸ்திரிகள்லாம் அரண்மனைக்கு வந்தாங்க. ஏரோது ராஜா இருக்கிற அரண்மனைக்கு வந்து அவங்க கேட்கும் பொழுது அப்போதான் ராஜாவுக்கு தெரிஞ்சது, என்னது நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறந்திருக்காரா அப்படின்னு கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி, கலக்கம் உண்டாகி, பயம் பிடிச்சு அவருக்கு இப்போ பயங்கர மனசு கஷ்டமாயிடுச்சு, ஒரே குழப்பமாயிடுச்சு. ஏன் அதிகாரம் கையை விட்டு போயிட போது, இன்னொரு ராஜா வந்துட்டான், என்னோட அதிகாரத்தை பறிக்க போறான் அப்படின்ற ஒரு பயம் பிடிச்சிருச்சு அவருக்கு. அதனால அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி, நீங்க போய் அந்த ராஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நீங்கள் போய் வணங்கி கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் போய் ராஜாவை வணங்கி கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நைஸாக ஒரு கிரிமினலான ஒரு பிளான் போட்டாங்க. ஆனால் இந்த வானசாஸ்திரிகள் போனாங்க, பார்த்தாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, மறுபடியும் திரும்ப வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம், பயங்கர ஆத்திரம் வந்துச்சு. அதனால அவர் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஏரோது ராஜா தான் ரொம்ப வல்லமையான, ரொம்ப அதிகாரம் படைச்ச ராஜாவாச்சு. அதனால ரொம்ப மோசமான ஒரு உத்தரவு போட்டார். இது வரைக்கும் எந்த ராஜாவும் இப்படி ஒரு உத்தரவு போட்டதில்லை. என்ன தெரியுமா போட்டாங்க? பெத்லஹேமில் இருக்கிற 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லணும்னு உத்தரவு போட்டாங்க. 2 வயசுக்குட்பட்ட குழந்தைங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இவ்வளோ மோசமான ஒரு உத்தரவு போட்ட ராஜா தான் யாரு? இந்த ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா வில்லன் தானே? ஆமாம், ரொம்ப மோசமான ராஜா இல்லை, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ராஜா. தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்க ரெடியாக இருந்தான். ஆனால் தேவன் ஏரோது ராஜாவோட பிளான் எல்லாம் உடைச்சி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவ குழந்தையா இருந்து பிள்ளையா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் பத்திரமா பாதுகாப்பா வளர்த்தி கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி. என்னது ஆண்டவருடைய திட்டம்? மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்புனாங்க. எஸ், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்து மரித்து நமக்கு மன்னிப்பை கொடுக்கறதுக்காக அவங்க மரித்தாங்க, மறுபடியும் உயிர் தெழுந்தாங்க. இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியத்தினால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த மகா பெரிய தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறினது. அந்த ஏரோது ராஜாவோட திட்டம் என்ன பண்ணலை? நிறைவேறலை. ஏரோது ராஜாவும் சில காலம் கழித்து மரித்து போனான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இதுதான் ஏரோது ராஜாவை குறித்து இயேசு பிறப்பு கதையில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கூட அக்கா உங்களுக்கு சூப்பராக குட் நியூஸ் எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவில் கூட ஒரு திங் ஷோ ஆச்சுல, அந்த திங் என்ன திங்? உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட ஆன்சரை கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறீங்க.